ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வாக்குத்தத்தமானது ரோமர் 4ஆம் அதிகாரத்தில 21வது வசனத்தில தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:21 இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இது ஆபிரகாமை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை. இந்த ஆபிரகாம் விசுவாசத்திலே அவன் வல்லவனான தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்றார். ஆண்டவர் சொல்றது மட்டுமல்ல, நிறைவேற்ற வல்லவர். வல்லவர் என்ற அவரால் முடியும். நிறைய பேர் வார்த்தையை சொல்லுவார்கள். நிறைய பேர் நான் ஊழியத்தில் கூட நான் பார்த்துருக்கிறேன். அது செய்வேன், இதை செய்வேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், இந்த மினிஸ்ட்ரி உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தரேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சர்ச்சில் இவ்வளோ மீட்டிங் வைக்கிறேன், அப்படி இப்படிலாம் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் நிறைய பேருடைய வார்த்தை தண்ணியில் தான் எழுதி வைக்கணும். நிறைய பேர் சொல்கிற பெரிய ஆளுங்களும் அப்படி தான். பெரிய டாப் லெவலில் இருக்கிறவங்களும் பேசுகிறது எல்லாம் வாய்க்கு அழகாக பேசுவார். அதை நிறைவேற்ற ஒரு ஆண்டவர் ஒருத்தர் அவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவன் முழு நிச்சயமாக நம்பினான். இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வருஷத்துல நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கும். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மாசத்திலும் கொடுக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசத்துல கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறுது. நிறைவேற்றுகிற தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அப்படியே எனக்கு நடக்குது. என்னென்ன வாக்கு தத்தத்தை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறாரோ அதை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். என் குடும்பத்திற்கு அது நடக்கிறது, என் ஊழியத்திற்கு நடக்கிறது. ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறத நம்பினான். அதே சமயத்தில் அந்த வாக்கு தத்தத்தை சந்தேகப்படலை ஆபிரகாம். ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லை, வயசாகி போச்சு. ஆனா ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். நம்பினா, சந்தேகப்படலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. நிறைய பேர் ஆண்டவர் வசனத்தை கேட்குறாங்களே ஒழிய வாக்கு தத்தத்து மேல சந்தேகம், தீர்க்க தரிசனத்தின் மேல் சந்தேகம். ஆண்டவர் மேலேயே சந்தேகப்பட்டான் பேதுரு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுற. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு, எல்லாருக்கும் காண்பிக்கிறார். ஆனா ஒருத்தன் அவரையே சந்தேகப்படுறான், தோமா. அப்ப சொல்றாரு, அப்போ விசுவாசியாயிராம, விசுவாசியாயிரு. அவிசுவாசியாயிராம விசுவாசியாயிரு. இந்த சந்தேகம் ஒரு மனுஷனுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு விடும். ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சந்தேகப்படாதீங்க. வேற இந்த சந்தேகங்கிறது ஒரு பிசாசு. சந்தேகங்கிறது ஒரு அவிசுவாசம். எனக்கு நடக்குமா, இது நடக்குமா, நம்மளுக்கே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான் நிறைய பேர். நடக்குமா, எனக்கு சந்தேகம் வரும், இந்த சுகமாகுமா, எனக்கு விடுதலை ஆகுமா? கண்டிப்பா சந்தேகப்படாம அடுத்தது விசுவாசம், ஏபிள் டு டூ. அதுதான் அர்த்தம். அவர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் நான் நம்பி. அடுத்தது சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்தி. ரோமர் 4:21 22 சொல்றார், விசுவாச அறிக்கை செய்யணும். விசுவாச அறிக்கை செய். ஆண்டவர் இப்படியெல்லாம் எனக்கு சொல்லி எஞ்சிருக்கிறான்னு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் நிறைவேற்றுவார். இதுல ஆபிரகாமுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறாரு. இந்த 21வது வசனத்துல விசுவாசத்துல வல்லவனான. கண்டிப்பா நம்ம விசுவாசத்துல எப்படி இருக்கணும்னா வல்லவனா இருக்கணும். அதே சமயத்துல நம்ம 19வது வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கு. இன்னைக்கு விசுவாசத்துல நிறைய பேர் பலவீனமா இருக்கு. வசனம் இல்லை நிறைய பேர்கிட்ட. அதனால அவங்களால அற்புதம் நடக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா விசுவாசத்துல பலவீனமா இருக்காங்க. நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும்.
வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயந்தான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறத நம்ம பெற்றுக்கிட்டே தான் இருப்போம். அதை நம்புக, விசுவாசிக்க. கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தில் உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் கண்டிப்பாக இந்த மாசத்துல உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தருவார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. ஆமென்.